அப்பா கேஎல் ராகுல் சிங்க குட்டி அப்பப்போ நீ யாரும் நிரூபிச்சுட்டே இருக்க இல்லையா? அப்பப்போ எல்லாமே நிரூபிக்கிறேன். நாங்க தான் உங்களை பத்தி பேச மறந்துடுறோம். என்ன பத்தி நீ பேசுறேன்னு சொல்லி அடிக்கிற நீ. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா மட்டும் நியூஸ் அடிக்கிறேன். ஏன்னா இரண்டாவது ஒரு நாள் போட்டியில நியூஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிளம்புறீங்க நம்ம ரோஹித் சர்மா, கேப்டன் கில். ரோஹித் சர்மா 23 அவுட்டாக, நம்ம கிங் கோலி 24 அவுட்டாக, அடுத்து வந்து ஸ்ரேயசரும் 8 ரன்ல அவுட் ஆகி போய்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நம்ம கில்லு மட்டும் ஓரமா நின்று மெதுவா ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு அவரும் அவுட் ஆயிருந்தாரு. அடுத்து வந்த நம்ம கேஎல் தாங்க நம்ம டீமை செங்குத்தா தூக்கி நிறுத்தின போல 92 பால்ல 112 ரன் அடிச்சு துவச்சிட்டாப்புல. 11 4 ஒரு 6. எப்பா ராகுல் அபார ஆட்டத்தினால இந்தியா 284 7 விக்கெட் எடுத்து ஆட்டம் இழந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம கிளம்பி இருந்தாங்க நியூசிலாந்து அணி. ஆரம்பத்திலே அசீத் ராணா, டெவான் கான்வேயும், பிரசித் கிருஷ்ணா நிக்கோலஸையும் ஸ்டம்பை கழட்டி அமுச்சு விட்டாங்க. அடுத்து தாங்க வந்தாங்க வில்லியமும் டார்லி மிச்சலும். 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு நங்குற மாதிரி நின்றுட்டாங்க. எங்க 87 விட்டாங்க. ஒரு பக்கம் டார்லி மிச்சல் யாரு வேணாலும் பால் போட்டு விக்கெட் எடுத்துங்க, நான் விக்கெட் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டு தான் இங்கேருந்து போவேன்னு சொல்லிட்டு 131 ரன்னுங்க, 10 4 2 6 வரலாசி விட்டாரு. அவரோட ஜோர்ஜ் இந்த கிளென் பிலிப்ஸும் 32 ரன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா பவுலிங்கில் நெருக்கடி கொடுத்தாலும் இவங்க ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி சூப்பராக அப்பப்போ ஒரு 4 அடித்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் கணக்கில் டார்லி மிச்சல், கேஎல் ராகுலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.